சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 24 ஆகஸ்ட் 2026. இன்றைக்கி மண்டே. ஸோ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால நான் நிஃப்டியில் தான் ட்ரேடு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு நான் எடுத்துட்டேன். 10.55 கேண்டில் இருக்குல்ல, அந்த 10.55 கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். 24,250 கால் ஆப்ஷனை ஒரு 41 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு ஒரு 56,000க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஏன் 41 லாட் நான் இங்கே செல் பண்ணேன்னா, என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேடு 70,000 டிவைடட் பை ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் 26 பாயிண்ட் இந்த ட்ரேடுக்கு. ஸோ 2,692 குவான்டிட்டிஸ் நான் போடலாம். அதை நிஃப்டியோட லாட் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை 65 போட்டோன்னா 41 லாட் நான் செல் பண்ணலாம். ஸோ இப்படி நான் 41 லாட் நான் செல் பண்ணிவிட்டு அந்த 26 பாயிண்ட் நான் என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு 70,000க்கு மேலே லாஸ் வராது. ஸோ அதனால தான் நான் இந்த பொசிஷன் சைசிங் ரூல் பிரகாரம் இவ்வளோ லாட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ 41 லாட் நம்ம செல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் என்னோட டார்கெட் இந்த S1 S2 50% வரைக்கும் அதிகபட்சம் நான் டார்கெட் வைப்பேன். அப்படி இல்லை நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ இதுதான் என்னோட டார்கெட் சைட். என்னோட பிளான் இதுதான். ஸ்டாப் லாஸும் நான் ஸ்ட்ரிக்டாக நான் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரேட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபேவராக நல்ல ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு 63,000க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரேடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன ப்ரைஸ் செக்ஷன் என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் நம்ம என்ட்ரி எக்ஸிட்ன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஆகுது. நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 81,682 ரூபா ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி இந்த ஒரே ட்ரேட் தான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். ஆர்டர் புக் போய் பார்ப்போம். ஸோ இந்த பொசிஷனை காலையில் ஓப்பன் பண்ண டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி. இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:30. ஓகேங்களா, 11:30ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ½ ஹவரில் இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். ½ ஹவர்லேயே ட்ரேட் முடிஞ்சிச்சு. நம்ம டார்கெட் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி சார்ஜஸ் ஒரு 631 ரூபா சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். இன்றைக்கி ட்ரேட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் நம்மளுக்கு என்ட்ரினா நான் ஃபாலோ பண்ணுறேன் G1 டவுன் சைட் டைப் 1. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரேட்ஸே வரும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி என்ட்ரி வந்துச்சு. ஏதாச்சும் ஒரு இயர் ரேண்டமாக போய் பார்க்கலாம். 2025 கூட போகலாம். லாஸ்ட்டாக வந்த வருஷம் G1 போகிறேன். G1ல் டவுன் சைடில் டைப் 1. ஸோ இதில் ப்ராஃபிட்டபிள் டேஸே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் 2025 ட்ரேட் வந்திருக்கு. ப்ராஃபிட்டபிள் டேவாக அமைஞ்சிருக்கு. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி அப்படியே நல்லா அங்கேருந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட் டவுன் சைட் நல்லா மூவ் ஆயிருக்கு. S1 S2 50% வரைக்கும் தாராளமாக வந்திருக்கு. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் அப்படியே டவுன்லேயே தான் இருக்குது. பட் ஒரு சைட்வேஸ் மாதிரி இருக்குது. ஸோ பட் செல்லிங் பண்ணால் எதுவும் ப்ராஃபிட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸு நல்ல ஒரு டவுன் மூவ். S1 S2 50% வரைக்குமே தாராளமாக வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸு அப்படியே சைட்வேஸ். இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸு நல்ல ஒரு டவுன் மூவ் அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆயிருக்கு. மேபி நம்ம இந்த இடத்துல S1 S2 ரொம்ப பெரிய ரேஞ்சாக இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் S1லேயே கூட புக் பண்ணிப்போம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நான் ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணியிருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 1:1 டிஸ்டன்ஸ்க்கு மேலே மூவ் ஆனால் கூட போதுமானது. தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் அப்படியே சைட்வேஸ். எல்லா நாளும் நம்மளுக்கு ஃபேவராக நல்லா டவுன் மூவ் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சைட்வேஸாகவும் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம செல்லிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டைமில் பை பண்ணியிருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. செல்லிங் பண்ணால் இதுலேயும் ப்ராஃபிட்டபுளாக முடிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே சைட்வேஸு. ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு நல்ல ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. ஸோ இது என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே எண்ட் ஆஃப் த டேயில் அப்படியே முடிஞ்சிருச்சு ஃப்ளாட்டாகவே. இதுவும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு சைட்வேஸு. ஸோ இதனால தான் நம்ம மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுறது. நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபேவராக போயிட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லா ப்ராஃபிட் பண்ணிவிடுவோம். ஒருவேளை நம்மளுக்கு ஃபேவராக போகாமல் அப்படியே சைட்வேஸில் நின்றுட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது, ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்லா கண்டிஷனையும் கவர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டு 5 இயர்ஸோட கம்ப்ளீட் டேட்டா 2020 நான் கலெக்ட் பண்ணி எல்லா சார்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி தான் என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதில் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ரெடி பண்ணி நான் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நம்ம வெறும் டைரெக்ஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சைட்வேஸ் மார்க்கெட்டையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேவராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக வர மாதிரி கன்வெர்ட் பண்ண மட்டும் தான் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியுன்றதுனால ஆப்ஷன் செல்லிங்கை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லையும் ப்ராஃபிட் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு ஃபேவராக போயிட்டாலும் ப்ராஃபிட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவே கொஞ்சம் பொறுமையாக போனால் கூட எக்ஸ்பெரி மாதிரியான டைமில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ப்ராப்பர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் பொசிஷன் சைசிங் பண்ணி தான் நான் பண்ணுறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே நல்ல ஒரு டவுன் மூவ். ஓகே, இன்னி டேலையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் S1 S2 50% வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் வந்துருச்சு. எனக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துட்டதால, என்னோட டார்கெட் ரீச் பண்ணதால் இந்த ட்ரேடை விட்டு நான் வந்து இன்றைக்கி வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவும் இதே மாதிரி தான் 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுத்துருப்போம். அது அப்படியே சைட்வேஸ் தான் முடிஞ்சிருச்சு பிரேக் ஈவன் கணக்குலேயே. தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் என்ட்ரி கொடுத்துட்டு அதுவுமே 2.25 வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ப்ராஃபிட்டு பிரேக் ஈவன் டேஸ் மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் 19th ஆகஸ்ட் வீடியோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நல்ல ஒரு டவுன் சைடு மூவ் தான் கொடுத்து டவுன் சைடில் நல்ல ப்ராஃபிட்டில் தான் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. லாஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கான அப்டேட் தான் நான் கொடுக்கல. அது ரெண்டுமே வந்து பிரேக் ஈவன் டேஸ் மாதிரி தான். ஓகேங்களா. பட் இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் பண்ணதுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடச்சிச்சு. ஓகேங்களா. ஒரு சில நாட்கள் ரொம்ப டல்லாக தான் இருக்கும், ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம சஸ்டெயின் பண்ணி நம்ம நின்று நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரியான நல்ல நாட்களையும் நம்மளால் தாராளமாக உட்காந்து நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா. இங்கே வந்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டனா ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு தான், அவ்வளோதான். மோஸ்ட்லி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். எப்போச்சும் நான் 2 ட்ரேட் எடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ட்ரேட்ஸே கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளினாக நம்ம பண்ணி ஆகணும். மார்க்கெட் இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, டைம் இன்னும் 3:30 வரைக்கும் மார்க்கெட்டுன்றது இருக்குதுன்றதுக்காக நீங்கள் மாற்றி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக சார்ஜஸில் தான் எல்லாம் போயிருக்கும், இல்லை அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. ஒரு ட்ரேடு எடுத்தாலும் அதை ஒழுங்காக பண்ணுவோன்றது தான் முக்கியம். ஓகேங்களா. எப்பவுமே ஒரு ட்ரேடு வந்து குவான்டிட்டியை வச்சு ஒரு நல்ல ட்ரேடர் முடிவு பண்ண முடியாது, குவாலிட்டி தான் பார்க்கணும். எடுக்கிற அந்த ஒரு ட்ரேடை வந்து குவாலிட்டியாக எடுக்கிறோமான்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் போக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் உட்காந்து இங்கே பார்க்க தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் புரிய வரும். ஓகேங்களா. ஸோ எதுவுமே அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவே ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு டெமோ அக்கௌண்ட்டில் போயிட்டு 6 மாதம் 1 வருஷம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட அடுத்து நீங்கள் ரியல் மணியை பற்றி நீங்கள் யோசிங்க. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.